மூணார் பகுதிகளில் வனவிலங்கு தொந்தரவு அதிகரித்துள்ளது. பழைய மூணார் பகுதியில் கடந்த சில தினங்களாக புலி குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்துள்ளது. பொதுமக்கள் கண்டு அலறி ஓட்டம். வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்து வனத்துறை அதிகாரிகள் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். ஆனால் புலியின் கால் தடம் மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் கோரிக்கை: குடியிருப்பு பகுதியில் நுழைந்த புலியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என பொதுமக்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் இணைந்து வனத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளார்கள். 10 நாட்களில் புலியை கூண்டு வைத்து பிடிக்கவில்லை என்றால் 16ஆம் தேதி வனத்துறை அதிகாரிகள் அலுவலகம் முன்பாக போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளார்கள். நம்முடைய 13ஆம் வார்டும் மற்றும் தோட்ட பகுதிகளில் அனைத்திலும் புலியுடையும் யானையுடையும் சல்லியம் ரூக்ஷமாக இருக்குது. இதுக்கு வேண்டி ஒரு பெட்டிஷன் ஆல்ரெடி நம்ம இங்கே ஒன்று கொடுத்துருந்தோம். இருந்த போதும் இதுக்குள்ளே ஒரு நடவடிக்கையும் எடுக்காதனால போன வாரம் அதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியும் 13ஆவது வார்டில் புலி நடமாட்டம் பார்த்தவங்களும் உண்டு. அதை ஃபாரஸ்ட் எடுத்துகிட்டு போய் ஐடென்டிஃபை பண்ணி புலி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் போன வாரமும் ஆள்கள் வசிக்கிற பகுதியில் வீடுகளுடைய பக்கத்திலேயே அதனுடைய கால் பாதங்கள் பதிஞ்சும் பலரும் கூப்பிட்டு சொல்லியும் ஒரு மறுநாள் ஒரு 10 அங்க சங்கம் மட்டும் வந்து அதனுடைய ஃபுட் பிரிண்ட் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு யாதொரு நடவடிக்கையும் இதுவரை வனவகுப்பு சேகரிக்கலை. நம்மளும் பல பெட்டிஷன் கொடுத்துட்டோம். ஜனப்பிரதிகள் என்ற ரீதியிலையும் நாங்கள் பல பெட்டிஷன் கொடுத்தும் ஒரு நடவடிக்கை இல்லாத ஒரு காரணத்தினால தான் இந்த பத்திர சம்மேளனம் நாங்கள் இன்றைக்கி கூப்பிட்ருக்கோம். ஏற்கனவே இந்த 13ஆவது வார்டு புலி நடமாட்டம்னு சொல்லி ஃபாரஸ்ட்டை தெரிவித்து அவங்க முதலே வந்து நம்ம பிரிசாதை வந்து எல்லாம் பார்த்து எடுத்து ஃபாரஸ்ட்காரன் சொல்லி எல்லாம் பார்த்தாங்க. அப்பவும் நடவடிக்கை இல்லை. அப்பவும் நம்மளுடைய எல்லா மாധ്യമங்கள் எல்லாம் டிவிலாம் கொடுத்த ஒரு நடவடிக்கை. அதுக்கப்புறம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் வேலை செய்யக்கூடியவங்களாக அந்த புலியை நேரிட்டு பார்த்தது. அந்த புலிக்கூட வயசு கிட்டத்தட்ட 7 வயசு ஆகணும்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ அது நடந்து போகிறது ரொம்ப மெதுவாக தான் நடந்து போவதாகத்தான் இந்த ஒர்க்ஷாப்பு கேடிஜி கிளப்பில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் அது புலியை நேரடியாக பார்த்துருக்காங்க. அது ரொம்ப மெதுவாக தான் நடந்து போகுது. 2வது இந்த மேலே 13ஆவது வார்டில் நியூ மூணாரில் குறிப்பாக மாடுகள் அதிகமாக வளர்க்கக்கூடிய பகுதி. மாடுகளை வச்சு தான் தொழிலாளிகள் ஜீவிச்சு நடத்திருக்காங்க. 13ஆவது வார்டில் ஏகப்பட்ட மாடுகள் தொழிலாளிகள் வளர்த்துருக்காங்க. அப்போ இதுக்கு நாளைக்கு ஒரு இந்த இவங்களுடைய வளர்ப்பு பசு ஆடுகளுக்கு ஒரு சேதம் ஏற்பட்டால் அது கவர்மெண்ட்டு உத்தரவு சொல்ல வேண்டி வரும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உத்தரவு சொல்ல வேண்டும். அதனால தான் முதல்ல சொல்லி நடவடிக்கைனால தான் இங்கே இந்த வார்டில் ஒரு ஆக்ஷன் கமிட்டி கூடி ரொம்ப சக்தமான பொதுஜனங்களோட அவங்கள்ட்ட கையெழுத்து மாஸ் பெட்டிஷன் தயார் பண்ணி நாங்கள் அது சம்மந்தப்பட்ட ஜில்லா மெம்பர் சொன்ன மாதிரி எல்லா கூட தீர்மானிச்சிருக்கோம். அதெல்லாம் ஒரு காரியம். இது வந்து பிரதானப்பட்ட 13ஆவது வார்டுங்கிறது பிரதானப்பட்ட ஒரு ஏரியா. கம்பெனியோட ஐஆர் டிபார்ட்மெண்ட் உட்பட அங்கே உள்ள ஆளுகள் உத்தியோகமாறு ஸ்கூல் பிள்ளைங்க போகிறது, தொழிலாளிகள் வேலைக்கு போகிறது வர்றது, இப்படி ஆள் நடமாட்டம் நைட்டு 10 மணி வரைக்கும் ஆள் நடமாட்டம் உள்ள பகுதி. கேடிஜி கிளப் இருக்குது, ஐஆர் டிபார்ட்மெண்ட் இருக்குது, டவுன் மேலே சுற்றி அது பக்கத்தில் டூரிஸ்ட் மேலே இருக்குது. அப்போ மொத்தத்தில் இது ஒரு வளர பிரதானப்பட்ட பகுதியாக 13ஆவது வார்டு. அதனால் ஃபாரஸ்ட்காரங்க அதை வந்து பார்த்து எடுத்துகிட்டு போயிட்டும் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. அதனால தான் அந்த மாதிரி ஒரு 10 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்குது. சம்மந்தப்பட்ட ஃபாரஸ்ட் அதிகாரிகள் இல்லை கவர்மெண்ட்டு உணர்ந்து பிரவர்த்திக்கணும். அந்த பெட்டிஷன் கொடுத்து ஒரு 10 நாளுக்குள்ள ஆயிடுச்சுன்னா வளர கௌரவமான ஒரு போராட்டத்தை வேண்டி வரும். ரோடு மறியல் உட்பட ரேஞ்சர் ஆஃபீஸுக்கு முன்னாடி போராட்டம் சக்தமாக அந்த வார்டில் உள்ள ஆண் பெண் குழந்தை உட்பட சக்தமான போராட்டத்தை வேண்டும். அதனால் இந்த நடவடிக்கைக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் கவர்மெண்ட்டும் நம்மளோட அவசியம் வந்து புலிக்கூடு வச்சு அந்த புலியை பிடிக்கணும். அதான் நம்மளோட அவசியம், இந்த வார்டோட ஆக்ஷன் கமிட்டியோட அவசியம். அதனால் உடனடியாக சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்.